மக்களே, நம்ம எல்லாருக்கும் அண்ணாமலை யாருன்னு தெரியும். அதாங்க தமிழக பாஜகவோட முன்னாள் தலைவர் அண்ணாமலையை தான் சொல்றேன். ஆனா அவரோட பூர்வீகம் என்னன்னு நமக்கெல்லாம் தெரியுமா? இன்னைக்கு நம்ம அதை தான் பார்க்க போறோம். அவரோட பூர்வீக வீடு எங்க இருக்கு, அவருக்கு விவசாய நிலங்கள் எவ்வளவு இருக்கு, அதுல அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றாங்க, அண்ணாமலையை சின்ன வயசுல இருந்து பார்த்தா அவங்க சொந்தக்காரங்களும் பக்கத்து வீட்டுக்காரங்களும் அவரை பத்தி என்ன சொல்றாங்கன்றதுதான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கரூர்ல இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கிற ஒரு சின்ன கிராமம் தான் தொட்டம்பட்டி. சூடாமணின்ற கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கிற இந்த ஊர்ல பெரிய வசதி எல்லாம் எதுவுமே இல்லைங்க. விவசாயம் தான் பிரதான தொழிலா இருக்கு. அண்ணாமலை குடும்பமும் இங்க விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலையோட குடும்பத்துக்கு சொந்தமா இங்க 60 ஏக்கர் நிலம் இருக்கு. அதுலதான் ஆடு மாடு வளர்ப்பு, பயிர் சாகுபடின்னு விவசாயம் பண்ணிட்டு வராங்க. இதெல்லாம் அவர் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே இருந்த பூர்வீக சொத்துங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிட்டப்போ அவர் தாக்கல் செய்த சொத்து பட்டியல்ல தன்னிடம் இருக்கும் நிலம், நகை, பணம், கார் உள்ளிட்ட அசையும் அசையா சொத்துக்களின் மதிப்பு 2,87,197 ரூபாய் 55 காசுகள்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருந்ததையும் நாம இங்க கவனிக்கணும். இதோ இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா, இதாங்க அண்ணாமலையோட வீடு.